ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து இப்போது ரைடிங் ஜாக்கெட்லாம் இருக்குது. ஸோ மேலே போயிட்டு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கம் லெட்ஸ் கோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக ஆகிடுச்சு கைஸ். ஸோ அதனால் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஸோ எதுக்காக ரைடிங் ஜாக்கெட்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து ரைடிங் ஜாக்கெட், அப்புறம் வந்து சேஃப்டி ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வர பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு மைக்கில் சில ப்ராப்ளம் வந்ததுனால நம்மளால் வாய்ஸ் சரியாக ஆடியோ கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அவர் வந்து எல்லாத்துலேயுமே வாய்ஸ் எல்லாருமே திரும்பி ரீரெக்கார்ட் பண்ணாலுமே நமக்கு சரி வராது சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ சாரி ஃபார் தட் ஒரிஜினல் வாய்ஸ் கைஸ். நான் வந்து ஒரு பிகினர் ரைடர் தான். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ளாகர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரைட் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஜாக்கெட்ஸ் பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் டெய்லி ரோட் ட்ரிப் யூஸ் பண்ணீங்களா, அதுக்கு நம்மளுக்கு 3.5 இருக்குது லைனர்ஸ். அதே நீங்கள் நெக்ஸ்ட் வெர்ஷன் நம்மளோட இது என்னென்னா எவ்ரி 500ல் ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கோம். 3.5, அடுத்து 3.9, 4.4, 4.9 அந்த மாதிரி. ஸோ 3.5ல் வந்து லைனர் சொல்கிறாங்க. இப்போ அடுத்து 3,900 வந்து உள்ள ரைன் லைனரோடய கொடுக்குறோம். இந்த ரைன் லைனர் என்னென்னா உங்களுக்கு ஷோல்டர் அண்ட் எல்போ லெவல் 2 கொடுத்துட்றோம். செஸ்ட் ப்ரொடெக்டர் மெயினாக வந்து செஸ்ட் அண்ட் ஸ்பைன் கொடுக்குறோம். அது வந்து லெவல் 1 கொடுக்குறோம். இதில் நீங்கள் ஃபியூச்சராக அப்கிரேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் வித் அடிஷ்னல் காஸ்டிங். அப்புறம் வந்து உள்ள ரெயின் லைனர் வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட்ஸ்லாம் இதில் வந்து கலர் வேரியன்ட்ஸ் நிறையா வருது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே 3,900. இதில் என்ன 3M ரிஃப்ளெக்டர் வந்துடும். உங்களுக்கு நைட் விசிபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஒரு ஹைவேல நைட் டைம் ரைட் பண்ணீங்க, அப்போ உங்கள் மேலே அனதர் வெஹிக்கிளோட லைட் படுது அப்படின்னாலே க்ளோ ஆகும் அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே ஒரு ரைடர் போகிறாரு, ஒரு பைக்கர் போகிறாங்க அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே மெஷ் கொடுத்துருக்கோம். ஏர் வென்டிலேஷன் வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஏர் வென்டிலேட்டடாக இருக்கும். என்னதான் நம்ம ஹாட் சம்மரில் நம்ம யூஸ் பண்ணாலுமே ஸோ நம்ம ரைடிங் அப்போ நமக்கு அந்த ஏர் வென்டிலேஷன் நல்லா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் அதாவது உள்ளே இருக்கிற அந்த லைனர் மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஜாக்கெட் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கும், வென்டிலேஷனாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஹாட் ஆகாது உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் இதில் ப்ரொவிஷன்ஸ் நிறையாவே கொடுத்துருக்கோம். பாக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் 2 பாக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் பாக்கெட். அதுக்கப்புறம் இன்சைட் ஒன்று கொடுத்துருக்கோம், வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட் வித் ரிமூவபிள் ரைட் லைனர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் தேவைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்டர்ஸும் அதே மாதிரி தான். எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கலர் வேரியன்ஸ் என்னென்ன கலர் வேரியன்ஸ்? இந்த கலர் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் இருக்குது, பிளாக் வித் கிரே இருக்குது. அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு பிளாக் வித் கிரே மெஷ். நிறைய பேர் வந்து எனக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக கலர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிரே மெஷ். அதுக்கப்புறம் கிரே டாப்பில் வரும். இந்த மாதிரி கிரே டாப்பில் வரும், கீழே பிளாக் வரும். ஸோ அதுக்கப்புறம் கலர்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இது மாதிரி ரெட் வித் பிளாக்கு கலர்ஸ். நீங்கள் இது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களோட பைக் எனக்கு ப்ளூ கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, அந்த மாதிரி கேட்டாலுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து ஜிப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கேட்குற எல்லா ஜாக்கெட் இங்கேருந்து ஒரு 15,000 நீங்கள் ஜாக்கெட் எடுத்தாலுமே நம்ம எல்லா ஜிப்பர்ஸ் எல்லாம் ஒய்க்கே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஜிப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இஷ்யூ இருக்காது உங்களுக்கு. ஸோ நம்ம பிரதரோட சைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாடியோட சைஸ் வந்து 2XL அந்த சைஸ் வருது. ஸோ 2XL பிளாக் வித் க்ரீன் இந்த ஜாக்கெட். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி நைஸ் கலர்.
இப்போ வந்து நாங்கள் மேலே வந்துட்டோம். ரொம்ப பயங்கரமான இடமா இருக்குது. அப்படிலாம் பண்ணாத, கதவு திறந்து உள்ள போ. ஓகே, ஸோ மியூசிக் போகிற அளவுக்கு காசு இல்லை, நாங்களே போட்டுறோம். ஆளே இல்லை, ஆனால் ஹாய் காமிச்சிருந்தேன். சரி, ஓகே ஓகே வந்தாச்சு. ஸோ இந்த ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே ஹெல்மெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. பனாமா தீவுக்கு வந்திருக்கேன், எனக்கு புரியல. மட்டன் குஸ்காவா ஒரு இந்த பேர் கில்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? அவங்கலாம் வந்து பேர் கேர்ள்ஸ் இல்ல ப்ரோ, அது பேர் கில்ஸ் தான். நானும் பேர் கேர்ள்ஸா? சரி, ஓகே ஓகே ரைட். பனாமா தீவுக்கு வந்திருக்கோம், அந்த மாதிரி பேசுறான். ஓகே டியூட். ஓகே இட்ஸ் வெல், இட்ஸ் எ மூவி. கமலஹாசன் வாய்ஸ்லாம் நீ எடுக்காத. சுட்டு போட்டாலும் காட்றா, சுத்தி காட்டு. சுத்தி முத்தி காட்டுறதுக்கு நம்ம காராவின் பண்ணல. ஓகே, இதெல்லாம் வந்து நிறைய ஹெல்மெட்ஸ் இருக்கு. இப்போ நானும் வந்து ஒரு ஹெல்மெட் வாங்கலாம்னு இருக்கேன். அது என்ன ஹெல்மெட் வாங்கினேன்றது வந்து நான் அப்புறமா சொல்றேன். ஓகேவா? ஓகே சொல்லு. இது நம்ம வந்து எங்கேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே ஹெல்மெட்ஸ்லாம் என்ன ப்ரைஸுன்னு தெரியல, எல்லாத்துலேயும் முக்கால்வாசி காமனாக தான் இருக்கும். ஸோ மேபி இங்கே டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து நாங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சீரியஸாகவே வந்து நீங்கள் ஹெல்மெட்டுக்கு அந்த கடை இந்த கடை நிறைய கடை தேடணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ ஓவர்லாப் பண்ணணுமோ அவ்வளோ ஓவர்லாப் பண்ணணும். நான் பேசின்னு தானே இருக்கேன். ஏன்னா அப்படி இருக்க, இதெல்லாம் எடிட் நான் தூக்கிடுவேன் தெரியுமா? எடிட்ல இருந்து மொத்தமா என்ன தூக்கிடுவீங்க, அது கன்ஃபார்மா தெரியும். நானே சும்மா பேசுறேன்னு ஒருத்த வாய் போத்திட்டு இருந்தா, ஒருத்த கண்ணை போத்திட்டு இருந்தா. அல்லனா இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு நிமிஷம் இரா பைத்தியம். இவரு இதுல வந்து யார் எதை பொத்தணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து இவன் வாயை பொத்தணும். கேமரா வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் வாயை பொத்தினால பாதி உயிருக்கு வந்து பாதி உயிர் வந்து சேமிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ கைஸ், இதுதான் நான் வாங்கின ரைடிங் ஜாக்கெட்ஸ், க்ளவுஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் பேக் வாங்கினேன். ஸோ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுன்றதுக்காக டேங்க் பேக் வாங்கினேன். அண்ட் ஆல்சோ ஐ காட் இட் தட் தி ஹெட்ஃபோன் ஃபார் ஹெல்மெட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின ரைடிங் கியர்ஸ்.